Hello students, welcome to Saran Max. இப்போ நம்ம class 10ல பார்க்க போகிற first lesson வந்து relations and function. அந்த relations and functionல first exercise 1.1 அப்படில first sum பார்க்கலாம். first sumல find a cross b, a cross a and b cross a. அதில் first question a equal to 2, minus 2, 3, b equal to 1, minus 4. இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி. இப்போ ஏ கிராஸ் பின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஏவையும் பியையும் கிராஸ் பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஏ ஈக்குவல் டு 2, minus 2, 3 கிராஸ் பி ஈக்குவல் டு 1, minus 4. நம்மளுக்கு கிராஸ்னால் நம்மளுக்கு தெரியும் ஒரு எலமெண்ட்டும் வந்து இன்னொரு எலமெண்ட்டோடு வந்து பேர் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த 2ன்ற எலமெண்ட் வந்து 1ஓட பேர் பண்ணி ரைட் பண்ணணும். அப்போ 2, 1, இந்த 2ன்ற எலமெண்ட்டை அகெயின் வந்து minus 4ஓட பேர் பண்ணி ரைட் பண்ணணும். அப்போ 2, minus 4. இப்போ 2 ஃபினிஷ் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள், minus 2. அப்போது minus 2, இந்த பீன்ற செட்டில் இருக்கிற எலமெண்ட் வந்து 1, நெக்ஸ்ட்டு minus 2, minus 4. இப்போ minus 2 வந்து பியோட எலமெண்ட்டோட பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட் வந்து 3. அப்போ 3, 1 அண்ட் நெக்ஸ்ட்டு 3, minus 4. இதுதான் என்னென்னு சொல்லுவோம் நம்ம ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கிராஸ் ஏ. ஏன்ற எலமெண்ட்டை ஏவோட கிராஸ் பண்ணி ரைட் பண்ணோம். அப்போ 2, minus 2, 3 கிராஸ் அகைன் ஏ வந்து ரைட் பண்ணணும். 2, minus 2, 3. ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து 2 வந்து இந்த ஒரு நம்பரோட பேர் பண்ணி ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள், 2, 2. நெக்ஸ்ட்டு 2, minus 2. நெக்ஸ்ட்டு 2, 3. இது வந்து பேர் பண்ணி ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து minus 2 வந்து எடுத்துக்கணும். minus 2, 2, minus 2, minus 2, minus 2, 3. இப்போ நெக்ஸ்ட் பேர் இருக்கிற எலமெண்ட் வந்து 3. இப்போ 3 வந்து 3, நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட பேர் பண்ணால் 2, 3, minus 2, 3, 3. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏ கிராஸ் ஏ. இதை முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு பீன்ற எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள், 1, minus 4 கிராஸ் ஏன்ற எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள், 2, minus 2, 3. ஸோ இது வந்து ஒரு எலமெண்ட்டோட பேர் பண்ணி ரைட் பண்ணலாம். ஸோ 1ன்ற எலமெண்ட் வந்து 2ஓட பேர் பண்ணி ரைட் பண்ணணும். அப்போ 1, 2. நெக்ஸ்ட்டு 1ஓட எலமெண்ட் வந்து பேர் பண்ணால் 1, minus 2. நெக்ஸ்ட்டு 1, 3. இது பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள், minus 4, 2, minus 4, minus 2, minus 4, 3. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏ கிராஸ் பி அண்ட் ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ. இப்போ நம்ம செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்களா ஏல வந்து கரெக்டாக போட்டுருக்குறோமா இல்லையா அப்படின்றதுக்கு ஏல மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குது பாருங்கள், 1, 2, 3. இதில் ஏ கிராஸ் பியில் வந்து 3 எலமெண்ட் இருக்குது. பியில் வந்து 1, 2 எலமெண்ட் வந்து இருக்குது. இப்போ இந்த 3யும் 2வும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 6 பேர் வந்து இருக்கான்னு இதில் செக் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6 பேர் இருந்துச்சுன்னா நம்ம போட்ட சம்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கு மட்டும் இல்லாமல் சில சம்ஸ் நம்ம போடும்போது 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது வந்து நம்ம கிராஸ் பண்ணி ரைட் பண்ணிவிடுவோம். அதில் ஒரு எலமெண்ட்டை வந்து விட்டுடுவோம். அப்போது நம்ம 5 மார்க் போடும்போது இத்தனை எலமெண்ட் வந்து 6மே பேராக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணியிருக்குங்க. அப்புறம் இந்த ப்ராக்கெட்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போது செகண்ட் சம் போகலாம். நம்ம இப்போ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி, கியூ. அதாவது ஏன்ற செட்டும் வந்து பார்த்திங்கன்னா பி, கியூன்னு இருக்குது. அண்ட் பின்ற செட்டும் வந்து பார்த்திங்கன்னா பி, கியூ அப்படின்னு இருக்குது. இப்போது அகைன் இதுக்கு வந்து ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிக்கும்.
ஏ கிராஸ் பின்னா ஃபஸ்ட் எலமெண்ட் ஏ வந்து என்ன இருக்குது பி கமா கியூ, கிராஸ் பின்ற எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள் பி கமா கியூ. ஸோ இப்போது ஏவையும் பியும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் கிராஸ் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இதை பேர் பண்ணி ரைட் பண்ணால் எப்படி வரும் பாருங்கள், பி கமா ஒரு எலமெண்ட்டோட பி, நெக்ஸ்ட்டு வந்து பி கமா கியூ கமா நெக்ஸ்ட்டு வந்து கியூன்ற எலமெண்ட்டை வந்து பேர் பண்ண போகிறோம். அப்போ கியூ கமா பி கமா கியூ கமா கியூ. ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி. ஆனால் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இதிலிருந்து நம்ம ஏ கிராஸ் ஏ. ஸோ அகைன் ஏவோட எலமெண்ட் வந்து பி கமா கியூ, அகைன் ஏவோட எலமெண்ட்டு சேம் அதே தான் பி கமா கியூ ஈக்குவல் டு இதை பேர் பண்ணி ரைட் பண்ணும்போது பி கமா பி கமா பி கமா கியூ கமா கியூ கமா பி கமா கியூ கமா கியூ. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ ஃபஸ்ட்டு பியோட செட்டு ரைட் பண்ணிக்கலாம். இப்போ பி செட்டும் சேம் அதே தான் பி கமா கியூ கிராஸ் ஏவோட செட்டு எலமெண்ட்டும் பி கமா கியூ. ஸோ இதை பேர் பண்ணி ரைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா பி கமா பி கமா பி கமா கியூ கமா கியூ கமா பி கமா கியூ கமா கியூ. ஸோ இதுதான் வந்து பி கிராஸ் ஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்ஸ்டிட்யூட் பார்க்க போகிறோம். தேர்ட் வந்து ஏ ஈக்குவல் டு எம் கமா என் அண்ட் பி ஈக்குவல் டு பைன்னு கொடுத்துருக்குறாங்க. பை மீன்ஸ் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, எம்டி செட்டு. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ கிராஸ் பி. இது ரொம்ப சிம்பிள் தான். ஏ கிராஸ் பியில் ஏவோட செட்டோட எலமெண்ட் வந்து எம் கமா என் கிராஸ் பியோட எலமெண்ட்ஸ் வந்து என்ன இருக்கிறாங்க, பியோட செட் வந்து பை. ஸோ இப்போ இதை நம்ம பேர் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். இப்போ பேர் பண்ணி ரைட் பண்ணும்போது ஒரு செட்டோட எம்டி செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா எம்டி செட் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அப்போது ஏ கிராஸ் பி வந்து நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும் பார்த்தோன்னா எம்டி செட் பை அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ கிராஸ் ஏ. ஸோ ஏவோட எலமெண்ட் எம் கமா என் கிராஸ் ஏ எலமெண்ட்டு சேம் அதே தான் எம் கமா என். ஸோ இப்போ இதை பேர் பண்ணி ரைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எம் கமா எம் எம் கமா என் கமா என் கமா எம் அண்ட் என் கமா என். ஸோ திஸ் இஸ் ஏ கிராஸ் ஏ. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பி கிராஸ் ஏ. ஸோ பின்ற செட்டு வந்து என்ன இருக்குது பார்த்தோன்னா எம்டி கிராஸ் ஏன்ற செட்டு என்ன இருக்குது பாருங்கள் எம் கமா என். ஸோ அகைன் நான் ஏற்கனவே சொல்ல மாட்டேன் தான் எம்டி செட்டு இதோடு நம்ம கிராஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எம்டி செட் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ பை பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு பை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. இந்த மாதிரி வேறு எதனா சம்ஸ் வந்து பி கமா கியூக்கு பதிலாக நம்பர்ஸ் கொடுத்தாலோ என்ன கொடுத்தாலும் வந்து நம்பர் கொடுத்தாலும் நம்ம இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து எழுதி பார்க்கணும். ஓகேங்களா. சரி, இப்போது செகண்ட் சம் பார்க்கலாமா. செகண்ட் சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெட் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 and b equal to x such that x is a prime number less than 10. Find a cross b, b cross a. இதுக்கு முன்னாடி சம்ஸில் வந்து ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கும் போது ஏன்ற செட்டு கொடுத்துட்டாங்க, பின்ற செட்டு கொடுத்துட்டாங்க. இதில் இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ற செட்டு வந்து என்னென்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் 1, 2, 3ன்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் பின்ற செட்டு மட்டும் நம்மளுக்கு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை நம்ம வந்து நம்பர்ஸாக எலமெண்ட்ஸாக ரைட் பண்ணிக்கணும். எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10 விட கம்மியாக இருக்கிற ப்ரைம் நம்பர் வந்து ரைட் பண்ணணும். அப்போ ப்ரைம் நம்பர்னால் நம்மளுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்ன்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ ப்ரைம் நம்பர்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 2, 3, 5, 7, 11 வருமா? ஏன்னா 11 வராது, ஏன்னா 10 விட தான் கம்மியாக கேட்டுருக்குறாங்க. அப்போது 7 விட ஸ்டாப் ஆகிடும். இப்போ ஏன்ற செட்டும் ரைட் பண்ணிட்டோம், பின்ற செட்டும் ரைட் பண்ணிட்டோம். இப்போ இதிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி. ஸோ இப்போ ஏ கிராஸ் பியில் ஏன்ற செட்டு எழுதிக்கலாம். 1, 2, 3 கிராஸ் பின்ற செட்டில் வந்து 2, 3, 5, 7. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பேர் பண்ணி ரைட் பண்ணலாம். ஸோ இதை பேர் பண்ணி ரைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா
1, 2, 1, 3, 1, 5, 1, 7. 1 எடுத்து ஒரு எலமெண்ட்டோட பேர் பண்ணி ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 2, 2, 3, 2, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. ஸோ 2 வந்து ஒரு எலமெண்ட்டோட பேர் பண்ணி ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள், 3. ஸோ 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, A கிராஸ் B. இப்போ நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது வந்து B கிராஸ் A. இப்போ B கிராஸ் ஏல வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன ரைட் பண்ணிக்கணும்னா B. B என்ன எலமெண்ட் இருக்குது பாருங்கள், 2, 3, 5, 7. கிராஸ் ஏவோட எலமெண்ட் வந்து 1, 2, 3 ஈக்குவல் டு. ஸோ இப்போது இதை பியையும் ஏவையும் கிராஸ் பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ ஒரு எலமெண்ட் ஒன்று பேர் பண்ணிக்கலாமா. அப்போது 2, 1, 2, 2 அண்ட் 2, 3, நெக்ஸ்ட்டு 3, 1, 3, 2, 3, 3, 3, இப்போ 3 வந்து பேர் பண்ணி ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 5, 1, 5, 2, 5, 3. நெக்ஸ்ட் எலமெண்ட் 7, 7, 1, 7, 2, 7, 3. ஸோ இதுதான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், B கிராஸ் A அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட்டு சம் தேர்ட் ஒன்று பார்க்கலாம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஃப் B கிராஸ் A ஈக்குவல் டு -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3 and 3, 4. ஃபைண்ட் A கிராஸ் B வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது என்னென்னா, நம்மளுக்கு கிராஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதிலிருந்து ஏவோட எலமெண்ட் என்ன வரும், பியோட எலமெண்ட் என்ன வரும் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட்டு நம்ம இதுக்கு ஆன்சர்ஸ் மட்டும் ரைட் பண்ணால் போடணும். ஃபஸ்ட்டில் வர எலமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுதான் இருக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இங்கே கிராஸில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா B கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு ரைட் பண்ணி B ரைட் பண்ணிவிட்டு செட் ப்ராக்கெட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டில் என்ன இருக்குதோ அதெல்லாம் பிஏ சேர்ந்தது. இப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே -2. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள், -2. -2 ரிப்பீட்டடாக வந்தால் ரைட் பண்ணக்கூடாது. அப்போ ஒரே ஒரு எலமெண்ட் வந்து -2, நெக்ஸ்ட்டு 0. அகைன் வந்து 0 வருது, ரைட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் எலமெண்ட் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், 3, 3. அகைன் எலமெண்ட் வந்து 3 இருக்குது. அப்போது ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே 3 ரைட் பண்ணிட்டோம். அப்போ பீன்ற செட்டு வந்து -2, 0, 3. நெக்ஸ்ட்டு ஏன்ற செட்டு வந்து ரைட் பண்ணுறோம். இப்போ ஏ செட்டு வந்து செகண்டில் வந்துருக்கு. அப்போது செகண்டில் வர்றது எல்லாமே ஏல வரும். ஸோ செகண்ட் எலமெண்ட் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 3 இருக்குது, ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள், 4 ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து 3 இருக்குது, ஆல்ரெடி ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 4 இருக்குது, ஆல்ரெடி ரைட் பண்ணியாச்சு. நம்ம திரும்ப ரைட் பண்ண தேவையில்லை. அகைன் 3, அகைன் அண்ட் 4. ஓகேங்களா. ஸோ இப்போ பின்ற செட்டும் ஏன்ற செட்டும் ரைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் மேலும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரண் மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய கிளாஸ் 10 மேக்ஸ் பற்றின வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.